Disclaimer: This channel does not promote or encourage any illegal activities or contents provided by this channel is meant for education purposes only. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆண்ட்ராய்ட் டெக் தமிழ் சேனல். என் பெயர் மதியரசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஒருவருக்கு தெரியாமல் அவர் மொபைலில் நடப்பதை வீடியோவாக காண்பது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்து போகிற மிக முக்கியமான வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ட்ராக்வின் ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ட்ராக்வின் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஐக்கான். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் நேம் கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கோங்க. அப்படியே சைன் வித் கூகுள்னு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறேன் நான் இப்போ. அதுக்கப்புறம் அவங்க சில பர்மிஷன்ஸ் கேட்பாங்க. அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் கிராண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மொபைலை ஹேக் பண்ணி அவங்கள அங்கே நடக்கிற வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த ட்ராக்வியூ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக்வியூங்கிற அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி என்னோடய இமெயில் ஐடி போட்டிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் காட்டும். அதில் பக்கத்தில் இருக்க வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைலில் ப்ளே ஆகிற வீடியோஸ்லாம் எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மொபைலில் நான் தூக்கி காட்டுறேன். இப்போ நமக்கு தெரியிற வீடியோஸ்லாம் இந்த மொபைலில் காட்டுற வியூ ஆகிற வீடியோஸ்லாம் அந்த மொபைலில் எனக்கு லைவாக இதாகுது. இதுக்கு மொபைல் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ தூரத்தில் வேணால் இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை ரெண்டு மொபைல்லையும். இப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ளாஷ்லைட் ஐக்கான் கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிருக்கு. என்னோடய ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு தெரியுது என்னோடய ரைட் சைடில் இருக்க மொபைலில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஓப்பன் ஆகும். அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பாஸ் ஆகிடும். அடுத்து நீங்கள் இன்னும் அந்த மாதிரி இதை ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த வீடியோஸை. அடுத்து நீங்கள் பேக் கேமராலையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே இருக்க அதை ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் பேக் கேமராவும் அந்த பேக் கேமரா ஃப்ளாஷ் லைட் நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் எல்லாத்தையும் நீங்கள் ரெண்டு பக்க கேமராலையும் உங்களால் செய்ய முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வந்தீங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே அந்த மேலே அந்த ஆப்ஷனில் லொக்கேஷன் காட்டும். அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பாருங்கள், அந்த மொபைலோட லொக்கேஷன் எனக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு. நீங்கள் அது மூலிமா அந்த மொபைலை நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். மறுபடியும் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகும். பக்கத்தில் இருக்க ஃபோன் எனக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நான் இப்போ அதை ப்ளே பண்ணி காட்ட போகிறதில்ல, அதனால் அதை மியூட் பண்ணிடுறேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்டர், ரூட் டிடெக்டர், சவுண்ட் டிடெக்டர். இது மூணுத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் அந்த பக்கத்தில் இருக்க மொபைலில் ஏதாச்சும் மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உடனே அலர்ட் வந்துடும். நான் இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்க அந்த கேமரா ஓப்பன் பண்ணி நான் வேவ் பண்ணுறேன். அந்த மூவ் இருக்கிறதுனால எனக்கு அலர்ட் வந்துருச்சு. பாருங்கள், சவுண்ட் டிடெக்டட் அப்படின்னு இந்த அலர்ட் வந்திருக்கு. இந்த அலர்ட் அந்த ஐக்கன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியும். என்னென்ன டிடெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன சவுண்ட்ஸ் ரெக்கார்டாக இருக்குது, என்னென்ன நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.